வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய மூமின்கள் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரமலானின் தாய்மையின் பராமரிப்பு ஒரு மறைக்கப்பட்ட இபாதத். அன்பானவர்களே, நாம் ரமலானில் நாம் எதையெல்லாம் இபாதத் என்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ரமலானில் நோன்பு வைப்பது, குர்ஆன் ஓதுவது, இரவில் நின்று வணங்குவது, துவா கேட்பது, இவை அனைத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய இபாதத்து அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு இபாதத்து எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லாமல் பாராட்டும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல ஒரு இபாதத்து நடந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் தாயுடைய இபாதத்து. இந்த ரமலானில் தாயுடைய இபாதத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் உறங்கினதற்கு பிறகு அவர்கள் உறங்காமல் இருந்து சஹருடைய உணவை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமா, அவர்கள் ஒரு நோன்பாளியாக இருந்து கொண்டு நோன்பு திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்காக. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை தொழுகைக்கு ஞாபகமூட்ட முடியவர்களாக இருக்கிறார்கள். குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டை தூய்மை செய்து பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பணிகள் எல்லாம் அவங்க செய்யும்போது அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அவங்க எந்த விதமான சோர்வையும் தன்னுடைய முகத்தில் காட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, முக மலர்ச்சியோடு இந்த பணிகள் எல்லாம் அமைதியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படி சமையலறையில் இருந்து நம்மளுடைய தாய் செய்யக்கூடிய அந்த உழைப்பு அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தாயினுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னா, அதாவது அவனை உங்களுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக உங்களை வயிற்றில் சுமந்தாள் என்று தாயினுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமையாக குறிப்பிட்டு காட்டக்கூடிய வசனம். தாயினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்துறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது சமையலறையில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து உழைப்பிற்கும் அல்லா இடத்துல நிச்சயமாக மதிப்பு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ரமலானில் அவங்க அமைதியாக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் ஒரு மறைக்கப்பட்ட ஜிஹாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியை அறிவிச்சிருக்காங்க. அதாவது உலக முஸ்லிம்களுக்கே ஒரு தாயினுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடிய நபிமொழியாக அந்த நபிமொழி இருக்குது. என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு சஹாபி வராங்க. அல்லாஹுவின் தூதரே, நான் உங்ககிட்ட